ஹாய் ஹலோ வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்மளோட வந்து பிரார்த்தனா இருக்காங்க. ஹாய் பிரார்த்தனா, வெல்கம் டு தி ஷோ. ஹாய். ஸோ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வுட் யூ பிக் காரம் ஆர் ஸ்வீட்? காரம். ஆக்சுவலி ரெண்டுமே இல்லை. ஸ்வீட் கம்பேர் பண்ண ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன்? ஸ்வீட் நான் ஜெனரலாகவே சாப்பிட மாட்டேன், காரமும் நான் சாப்பிட மாட்டேன். நான் ஒரு மாதிரி நடுவில் ஒன்று சாப்பிடுவேன். அப்படி தான் உங்கள் லைஃபுமா? ரொம்ப காரமும் இல்லை ரொம்ப ஸ்வீட்டும் இல்லை, நடு நிலையாவா? எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணுன்னு தான் ஆசை, அப்படி ஆக மாட்டேங்குது. பட் ஆமாம், அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கணும்னு ஆசை. ஸோ அதுக்காக ஸோ அதனால தான் ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில் காரம் சூஸ் பண்ணிட்டீங்களா? ஆக்சுவலி ட்ரூ, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸான சோல் தான். நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவேன். ஓகே, பட் இந்த ப்ரொஃபஷனுக்கு வரணுன்றது கன்ஃபியூஸ்டான சோலாக இருந்தீங்களா, இல்லை ஒரு வெரி சின்ன வயசுலேயே இதுதான் அப்படின்னு இருந்தீங்களா? இன்னைக்கு காலை கூட யாரோ கேட்டாங்க எப்படி. என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் வந்து 2019 வந்து அவரை மீட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ தான் அவரை மீட் பண்ண போது, பிரார்த்தனா நீங்கள் அப்போவே இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களா பிரார்த்தனா அவர் கேட்டார். ஏன்னா எனக்கே தெரியல, ஜஸ்ட் ஹேப்பன். பட் என்னன்னா ஒரு வாட்டி அன்ஃபோல்ட் ஆச்சு எனக்கு ஈஸியாக. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அது ஈஸின்னு சொல்ல முடியாது, அதுக்கு இது இருக்குது. பட் மற்றவங்கள விட டச் அவுட் கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்மூத்தாக, என்னால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ பட் ஜென்ரலாகவே வந்து ஒரு ஒரு ரொம்ப ஸ்டீரியோடிபிக்கலான ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல, பொண்ணுங்க வந்து விடமாட்டாங்க வீட்டில். ஏன்னா மீடியா இண்டஸ்ட்ரி ரொம்ப அன்ஸ்டேபிள், ரொம்ப நிறைய மேல் இது காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்டீரியோடிபிக்கலான ஒரு மைண்ட் செட் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிட் யூ ஃபேஸ் ஆல் ஆஃப் திஸ்? நீங்கள் இனிஷியலாக போய் உங்கள் ஃபேமிலி கிட்ட ஓப்பன் அப் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சா அவங்களுக்கு நான் ஓப்பன் அப்பே பண்ணல. அப்படின்னா ஓப்பன் அப்பே பண்ணல? சொல்லவே இல்லை. நான் வந்து how did it happen? நான் என்ன பண்ணேன்னா, அப்படியே என்ன சொல்லனா, காலேஜ் படிக்க போதே நான் சன் மியூசிக் வந்துட்டு ஆங்கராக வரலாம் சொல்லிட்டு நான் இங்கே எனக்கு அங்கே காலேஜ்லேருந்து நான் பேசுறதை பார்த்து என்னை கூப்பிட்டுருக்காங்க. டாடி நான் போகிறேன்னா எங்கள் அப்பா ஓகே காலேஜ்லேருந்து அவள் சும்மா ஏதோ ஒரு பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். இங்கே அடிக்கடி நான் வருவேன். எனக்கு 2019 ஞாபகம் தான் வந்தது. வந்துட்டு கீழே உட்காந்து ட்ரைனிங்னு சொல்லி சாப்பிட்டுட்டு சும்மா கதை பேசிட்டு அப்படி போகிறது தான். பட் தென் இங்கே நான் வரப்போதே எனக்கு அப்படியே நான் விடாமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். நான் நிறைய பேர் மீட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ரோல்ஸ் இருக்குது, குட்டி ரோல்ஸ் இருக்குது, பண்ணுறீங்களா வந்து அப்படியே அப்படின்னு வீட்டில் நான் வந்து சன் டிவிலேருந்து எனக்கு சொன்னாங்க, இங்கேருந்து அங்கே சொன்னாங்க. சன் டிவி வந்து நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சு அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. சன் டிவிலேருந்து சொன்னாங்க, சன் மியூசிக்லேருந்து எனக்கு ஒருத்தர் பார்த்து சொல்லியிருக்காங்கப்பா. காலேஜ்லேருந்து சொன்னாங்க, இப்படி யாரும் ரெஃபர் பண்ணாங்க. அப்போ நினச்சாங்க இவென்ச்சுவலாக சரி இப்போதைக்கு பார்ட் டைமாக பண்ணுறா, அவள் ஸ்டாப் பண்ணிடுவா அப்படின்னு தான் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் அது லவ் டுடே வந்ததுக்கப்புறம் ஒரு நிறைய பேர் அது அப்ரிஷியேட் பண்ணாங்க. பார்க்கிங் வந்ததுக்கப்புறமும் நிறைய பேர் வந்து நீங்கள் இன்னும் இதை எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லும் போது எங்கள் வீட்டில் ஓகே ஆகிட்டாங்க. நீங்கள் என்ன தான் ஸ்டார்ட் ஆஃப் பண்ணாலும் கொஞ்சம் நாள் ஆகும் ஆடியன்ஸ்க்கு வந்து உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு, ஓ இவங்க இதில் படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஒரு டெபியூட்டன்ட்க்கு அது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வாஸ் தேர் எனி மொமெண்ட் நீங்கள் வந்து இப்போ ஒரு தியேட்டர்லேயே ஆகட்டும், இல்லை ஒரு பப்ளிக் மாலில் எங்கேயாவது யாராவது வந்து உங்களை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி பேசும்போது உங்களுக்கே ஒரு ஃபீலிங் வரும்ல, ஓ நம்ம இதில் அப்ரிஷியேட்டிங் என்னை பார்த்துருக்காங்க, ஐ ஃபீல் சீன் அப்படின்னு. அந்த மாதிரி எந்த மொமெண்ட்? ஐ திங்க் லவ் டுடேக்கு அப்புறம் அது ரொம்ப லவ் டுடேக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் காலேஜ் அவங்களாம் நான் ரொம்ப ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. பட் பார்க்கிங்க்கு அப்புறம் ஃபேமிலி சைடு நான் கேரளா போயிருந்தேன். பார்க்கிங் வந்து 23 வந்ததுக்கப்புறம் 24 ஐ திங்க் நான் கேரளாவில் இருக்க போது அங்கே வந்து ஒரு ஃபேமிலி என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. நான் நினச்சேன் அவங்களுக்கு தெரியும் சும்மா பார்த்துட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து எனக்கு நீங்கள் லவ் டுடேயில் நீங்கள் பண்ணிங்க பார்க்கிங்கில் பிடிச்சிருந்தது, பார்க்கிங் தான் மெயினாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்ல போது என்னை ஃபேமிலி அப்போ சுற்றி இருந்தாங்க. யாருக்குமே வந்து அவ்வளோ நம்பலை. அவங்க உனக்கு கேரளாவில் ஒன்று தெரியுதா, எப்படி ஒன்று தெரியுது ஏன்னா பிகாஸ் என்னோட வீட்லேயே வந்துட்டு கேமராவில் என்னை பார்க்குற ஃபேஸ்க்கோ நேரில் பார்க்குற ஃபேஸ்க்கோ பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி இருப்பேன். ஸோ அவங்களால வந்து அப்போ எனக்கு அது ரொம்ப என் ஃபேமிலியோட கொஞ்சம் சீன் போட்டு அவ்வளோதான் தெரியும் எல்லாருக்கும். ஒரு ரெக்கக்னிஷன் மாதிரி, ஒரு மோட்டிவேஷன் டைப்ஸ். ஓகே, அண்ட் ஜென்ரலாகவே இப்போ உங்களை பார்த்தா யூ லுக் லைக் அ ஹோம், லைக் யூனோ கேர்ள் நெக்ஸ்ட் டோர், ரொம்ப யூனோ லைக் ஈஸியாக அப்ரோச்சபிள் அந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஆனால் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு லைக் இஃப் யூ ஹேவ் டு பிகம் அ லீட் ஒரு ஹீரோயினாக இருக்கணும்னா அதுக்குன்னு சர்டன் குவாலிஃபிகேஷன் சொல்ல மாட்டேன், பட் சர்டன் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இன்டர்வியூவில் கூட என் மைண்டில் பின்னாடி வந்துட்டு நான் அதுவும் தப்பாக சொல்லிடக்கூடாது, அதை திருப்பி மாற்ற முடியாது ஒரு பயம். எனக்கு எப்போவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அது
அது மட்டும் தான் நான் இப்போதைக்கு ஃபீல் பண்ணுறேன். கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம ப்ராப்பராக தெரியுறோமா, ப்ராப்பராக இருக்கா ட்ரெஸ்ஸு, நம்ம கரெக்டாக பேசுகிறோமா, மரியாதை கொடுக்குறோமா, எல்லாருக்கும் ஹாய் சொன்னோமா, லேட்டாக வந்துட்டு ஒரு பேனிக்கில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அதை தாண்டி செல்ஃப் கேர், அது நம்மளை எப்படி ப்ராப்பராக நம்ம காமிச்சிக்கணும், இல்லை ஒரு பயம் இருக்குது. பேசிக்காக எல்லாத்துலேயுமே ரொம்ப கேர்ஃபுல் ஆகிட்டேன் நான். அவ்வளோதான். பட் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரத்துக்கு முன்னாடி saying people from the industry ஆர் உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க யாராவது உங்களுக்கு கொடுத்த ஒரு மீனிங்ஃபுல்லான அட்வைஸ் ஆர் எனிதிங் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி? எனக்கு இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ண போது எனக்கு ஒரு டிரெக்டர் வந்து சொல்லியிருந்தார். அது அவங்களோட பையன் வீட்டில் நாங்கள் ஒரு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் ஒரு 5 ரொம்ப பேஷனேட்டாக ரொம்ப க்ரேஸியான ஒரு ஆக்ட்ரஸ், ரொம்ப சினிமா எங்களுக்கு வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க அந்த ரூமில் 5 பேர் இருக்கோம். அப்போ அவர் வராரு, வந்து உட்காந்துட்டு எங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு, எதுக்கு நீங்கள் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்கள் 5 பேரையும் ஒரு 5 பேரை கேட்குறாரு. நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும், ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். என்ன கேட்குறா, எனக்கும் சினிமா பிடிக்கும், ஆக்டிங் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இந்த மைண்ட் செட் கடைசி வரைக்கும் இருக்கணும் உங்களுக்கு. சினிமா நீங்கள் வந்து சினிமான்னு வந்துட்டு சினிமா வந்துட்டு உங்கள் டைம் வந்து எப்படின்னா, நீங்கள் சினிமா பொறுத்திருக்கும், நீங்கள் ஆர்ட் பொறுத்திருக்கும், நீங்கள் லவ் கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் வந்து இன் ரிட்டன் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பட் வென் யோர் டைம் இஸ் ரைட், அது ஆர்ட் உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அங்கே தான் உங்களுக்கு அந்த பூம் கிடைக்கும். பட் அந்த டைம் வர வரைக்கும் நீங்கள் ரொம்ப பேஷண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். நீங்கள் லவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் டைம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது 20 வயசில் வரலாம், 25 வயசில் வரலாம், இல்லை 40 கூட வரலாம். பட் ஆனால் உங்களுக்கு சினிமா பிடிக்கும்ல, அது நீங்கள் லவ் பண்ணிட்டே இருங்க. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக சினிமா திருப்பியும் லவ் பண்ணும். அவ்வளோதான் சொன்னார். ஸோ அது எப்போவுமே எனக்கு தோணும், ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ எந்த கேரக்டர் வந்தாலுமே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். ஸோ அது ரிசல்ட்டு அதை பற்றி நான் யோசிக்கிறது இல்லை. நீங்கள் என்னதான் வந்து ஈஸியாக இருந்தது, என்னோட பாத்து வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில இல்லை இருந்தது, அது ஒரு ஃபேஸ் இருக்குதான். பட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக என் கண்ணு முன்னாடி என்னால் அப்ரோச் பண்ண முடிஞ்சுது. நிறைய பேர் ஈஸியாக போயிட்டு, ஸோ ஏதோ ஒரு இன்டர்லிங்க் இருக்கும். ஸோ அதால் அந்த மாதிரி தான். பட் ஸ்ட்ரகிள்னால் நிறைய எனக்கு, நான் லவ் டுடே பார்க்கிங்க்கு அப்புறமே நான் வந்து ஒரு 4 ப்ராஜெக்ட் சைன் பண்ணேன். ஓகேங்களா? அப்போது எனக்கு நீங்கள் 4 ப்ராஜெக்ட் சைன் பண்ணி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் வருது. அந்த 4 ப்ராஜெக்டில் ஒரு நாள் ஃபஸ்ட்டு ஒரு கால் வருது, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து ஏதோ ப்ராப்ளம், ஸோ வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டிங்கன்னு ஒன்று வருது ஒரு நாள். ஸோ அடுத்த நாள் ஒரு 2-3 மாதம் கழிச்சு ஒரு கால் வருது, இந்த மாதிரி பிரார்த்தனா ஷூட் வந்து ரெடி பண்ணிவிடுங்க, நாளைக்கு நம்ம கிளம்ப போகிறோம். நான் பேக்லாம் பண்ணிட்டேன். அன்றைக்கி நைட் நெக்ஸ்ட் டே காலைல எனக்கு கால் பண்ண ப்ரொடக்ஷன்லேருந்து யாருமே எடுக்கல. பார்த்தா அந்த ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அது என்ன ஆச்சுன்னே தெரியல. இன்றைக்கி அதை நான் கேட்கவும் இல்லை. 3ஆவது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஏதோ 10 days ஷூட் போய் படம் நல்லா வந்து ப்ரொடியூசருக்கோ டேரக்டருக்கோ சண்டை வந்து படம் இல்லை. ஸோ என்னோட பேஷன்ஸ் தான் அப்படியே அங்கே டெஸ்ட் ஆகிட்டு வந்துகிட்டே இருந்தது ஒரு மாதம். ஓகே ஃபைன். 4th ஒரு ப்ராஜெக்ட் நான் போகும்போது அது அங்கே வந்து அதுவும் இது மாதிரி ஒன்று, அது வந்து ரொம்ப ஒரு ட்ராமடைசிங்கான ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். பட் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன புதுசாக இருக்க போகுது, எனக்கு ஒரு பயம் தான். நான் சொன்ன மாதிரி எனக்கு பயம் தான் அதிகமாச்சு. ரொம்ப அன்சர்டனான ஒரு ஃபீலில் இருக்கும். ஸோ அதால் இருக்கிற மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கணும். ஆனால் நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும்ல, இப்படி தான் இருக்கும், ஷூட்டிங் ஸ்பாட்னா இப்படி தான் இருக்கும், நம்மளை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும்ல. பட் அது வந்து நீங்கள் உள்ளே ஆக்சுவலாக போய் கிரவுண்டில் ஒர்க் பண்ணும்போது அது இப்படி இல்லையே, வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? நான் வந்து சினிமா படம் நடிக்க போது நிறைய பேர் எங்கள் ஃபேமிலிக்கிட்ட வந்துட்டு அங்கே இப்படி இருப்பாங்க, அங்கே மதிக்க மாட்டாங்களாம் பொண்ணுங்களை, இப்படி அப்படின்னு ஏதோ சொல்லி என் பேரண்ட்ஸை ரொம்ப பயன்படுத்திட்டாங்க. அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக என்னோட பயாலஜி டீச்சர் கால் பண்ணியிருந்தாங்க. பேசிகிட்டு இருந்தபோது நான் எப்படி இருக்குது சினிமா, இப்படிலாம் சொல்கிறாங்களே, இன்ஸ்டாவில் இப்படி வருது அப்படி வருது அப்படின்னோடனே நான் சொன்னேன், நான் சொல்லட்டுமா, அது எல்லாமே இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் பார்த்தது தான் எனக்கு சினிமா. அந்த இதில் அது இருந்ததே இல்லை. நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். அதை தாண்டி செட்டில் எனக்கு ரொம்ப மரியாதை கிடைக்கும், எங்கள் அம்மாவுக்கு மரியாதை கிடைக்கும். நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். நாளைக்கு வந்து எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா கூட நான் யோசிக்காமல் சினிமாவுக்கு விடுவேன். ஸோ எனக்கு சினிமா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லலாம், அது இல்லை இப்படி இருந்திருக்கு, நான் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அது இருக்குது. பட் அது எனக்கு எனக்கு இல்லை என் கண்ணில் அது எனக்கு அது நடந்ததில்லை. பட் அதே டைமில் இது ஒன்று மாறினாலும் நல்லாயிருக்கும், இது இன்னுமே இருக்குது அப்படின்ற மாதிரியும் இருக்கும்ல.
யூ கேன் டெல் தட் ஆனஸ்ட்லி லைக் ஆஸ் அ விமனாவோ இல்லை ஆஸ் அன் ஆக்டராவோ இது ஒரு விஷயம் இன்னும் இருக்குது, அது மாறினா இட்ஸ் அ பெட்டர் பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு கொஞ்சம். பட் அது சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய தமிழ் பொண்ணுங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். லைக் யூ கேன் பி ஆனஸ்ட் அபவுட் ஆனஸ்ட் லைக் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய தமிழ் பொண்ணுங்க வரலாம் அப்படி. இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்கல்ல அது இதுதான் நான் ஃபீல் பண்ணேன். ஓகே ஸோ அவ்வளோதான். யூ ஃபீல் லைக் வேறு லாங்குவேஜில் இருக்கிற விமன் ஆர் மோர் வெல்கம்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி தமிழ் பொண்ணுங்களை தாண்டின்னு சொல்கிறீங்களா? அப்படிதான். இல்லை இங்கே தமிழ் பொண்ணுங்க கம்மியாக இருக்காங்கன்னு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே ஸோ அவ்வளோதான். மிச்சம் எல்லாமே இப்போ நான் மலையாளம் நான் பண்ண போதுமே இப்போ என்னோட ப்ராஜெக்ட்ல வந்து மலையாளம் டீம் தான், அவங்க ரொம்ப வெல்கமிங். ஸோ எல்லாருமே ஓகே. பட் இங்கே வந்து எனக்கு அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, இங்கே தமிழ் பொண்ணுங்களே இல்லையே தமிழ் இண்டஸ்ட்ரியில், தமிழா அப்படின்னு கேட்குறாங்க. தமிழா இல்லை, நீங்கள் பார்க்க மலையாளி மாதிரி இருக்கீங்க, நீங்கள் தெலுங்கு நினச்சேன், நீங்கள் பேச தமிழ் வித்தியாசமாக இருக்குது. பட் எனக்கு இங்கே ரொம்ப தமிழ் கம்மியாக ஃபீல் ஆகுது. ஓகே பிரார்த்தனா வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணலைன்னா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? எப்படி சூஸ் பண்ணணும்னு யோசிச்சுருப்பேன் நினைக்கிறேன் மூவியை. அவங்களுக்கு இல்லை இதை தாண்டி உங்களுக்கு வந்து பேஷன் இல்லை இதுதான் நான் பண்ணணும் அந்த மாதிரி ஆசைகள் எதுவும் இல்லையா? எனக்கு இல்லை. எனக்கு எங்கள் வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் எப்படி எனக்கு வந்து எனக்கு நான் ஒரு மாதிரி நான் என்ன பண்ணணும்னு ஏதோ பண்ணணும்னு எனக்கு ஆசை, அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இதை விட எனக்கு வேற எதுவுமே. ஒரு நாள் முடிவு பண்ணியிருப்பீங்களா பண்ணா மூவிஸ் தான் பண்ணா ஐ ஹேவ் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? அது எப்படி அந்த ஐடியா வந்ததுன்னு கேட்குறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த ட்ரெஸ் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், படம்னாவே பிடிக்கும். நான் கார்ட்டூன்ஸ் ரொம்ப அதிகமாக எனக்கு ஞாபகமே இல்லை. இப்போலாம் கார்ட்டூன்ஸ் பற்றி பேசினா இதெல்லாம் நான் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், சும்மா அப்படியே போது பார்ப்பேன். பட் நான் அதிகமாக வந்து பார்த்தது வந்து கேடிவி தான். கேடிவி குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க. கேடிவி பொண்ணு எல்லா படமும் நான் பார்த்துருப்பேன். அந்த படம் தேட்டருக்கு கூட வந்திருக்காது. அந்த எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி படம்லாம். ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எனக்கு அது வந்தோடனே பேக் எல்லாம் வச்சுட்டு கேடிவி பார்த்துட்டே சாப்பிடுவேன். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு படமே எனக்கு சினிமாவே பிடிக்கும். அப்புறம் எனக்கு மாடலிங் நான் ட்ரை பண்ணேன். மாடலிங்க்கு வந்து நல்லா ஹைட்டு வேணும், பர்ஃபெக்ட் பாடி வேணும். அதப்போ நம்மளுக்கு அது இல்லை போல். சரி நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அது சரி நம்ம எல்லா இடத்துல நான் கால் வச்சேன். சரி நம்ம வந்து வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம ஆங்கர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். அப்போ நீங்கள் ஜம்ப் பண்ணி அப்படி போனேன், அப்படியே போய் இது ஒரு இடத்துல. ஸோ ரைட் நோ நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் யூ ஜஸ்ட் டெபியூவிங் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஆனால் வந்து இவங்கள மாதிரி வரணும்ப்பா, இவங்கள மாதிரி லைக் ரோல் மாடல்னு சொல்ல மாட்டேன், பட் ரசிச்சது உண்டா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒருத்தரை பார்த்து இட் கேனாட் ஐ மீன் ஒரு ஆக்ட்ரஸாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ் இவங்கள மாதிரி வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் இவங்க மாதிரி ஒரு லைஃப் வந்து நம்ம லிவ் பண்ணோம், அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது இருக்காங்களா இண்டஸ்ட்ரியில்? நாட் ஓன்லி ஆன் ஸ்க்ரீன் ஐம் சேயிங், இல்லைனாலுமே பேலன்ஸ் பண்ணி லைஃப் இந்த மாதிரி கொண்டு போகணும், அந்த மாதிரி வந்து என்னைக்காவது யோசிச்சிருக்கேன்? நிறைய பேர் இருக்காங்க, 1-2 ஆக்சுவலி எல்லாருக்கிட்டையுமே நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்கு, என்னால் ஒன்று சொல்ல முடியாது. எம்எஸ் பாஸ்கர் சார் ரொம்ப பிடிக்கும். நான் அவர் கூட பார்க்கிங் ஒர்க் பண்ணி நான் அதிகமாக அவர் கூட தான் டைம் நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணேன். எப்போ டைம் கிடைக்குதோ அவர் பக்கத்தில் உட்காந்து எப்படி சார் நடிக்கிறீங்க எப்படின்னா அவர் அந்த கேரக்டர் உள்வாங்கி அது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் அப்படியே பார்த்துருக்கேன். ஒரு ஆக்டிங்க்கு வந்துட்டு ஒரு ஐடல் கொடுத்து வர்ஷிப் பண்ணுவார் அவர் ஆக்டிங்கே. இது உங்களுக்கு வந்து ஆக்டிங் என்னன்னு தெரியலனா கூட நீங்கள் அவர் கூட ஒரு 1 hour பேசினீங்கன்னா நீங்கள் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஆர்ட்டை. அந்த அளவுக்கு அது வர்ணிப்பாரு. அந்த பையன் எப்படி நடந்து போறான் பாரு, அவன் எப்படி நிக்கிறான் பாரு, ஒன்னொன்னா எடுப்பாரு. ஸோ இப்போ நான் முக்கியமாக ஒருத்தர் பிரதீப் ரங்கநாதனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையே ஸ்பெசிஃபிக்காக ஏன்னா அவர் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் டிரெக்டர். ஓகே ஆப்வியஸ்லி ஓகே. இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணும்போது பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஹீரோவாக இருந்தால் இட்ஸ் டிஃப்ரெண்ட், பட் ஒரு ஹீரோனாக இருந்தால் அது இப்போ மாறி இருக்கான்னு ஐ டோன்ட் நோ, நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். பட் தென் கல்யாணம் ஆனால் வந்து இந்த மாதிரி ரோல்ஸ் கொடுக்க மாட்டாங்க இல்லை, அதனாலேயே வந்து சில பேர் வந்து பர்சனல் லைஃப்பை ரொம்ப ஹிட்டனாவோ இல்லை அந்த மாதிரி எனக்கு எதுவுமே இல்லையா அந்த மாதிரியே சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? நான் இன்னும் அந்த ஃபேஸ் நான் போல. இப்போதான் நான் ஹார்ட் பிரேக்ஸே இருந்தது இல்லையா, லவ்வே இருந்தது இல்லையா? அது இருக்கும் தான். அது வந்து இல்லாதவங்க வந்துட்டு அது போய் இல்லைன்னு சொன்னாங்கன்னா போய் எல்லாருக்கும் மனுஷன் இருந்தால் அது இருக்கும், ஏதோ ஒரு ஃபார்ம்லையாச்சும் அது இருக்கும். பட் நீங்கள் சொன்னது வந்து எப்படி பர்சனல் லைஃப் அது நான் இன்னும் ஹார்ட் பிரேக்ஸ் இருக்கும் தான், பட் மற்ற எதுவுமே நான் இன்னும் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ புதுசாக அந்த டேர்ம்லாம் இருக்குல்ல, ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக் வந்து ஒரு ரெண்டு சொல்லுங்கள். உங்களோட ரெட் ஃப்ளாக், உங்களோட க்ரீன் ஃப்ளாக்
ஏன்னா இப்போ பயங்கரமா அந்த அந்த ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக்ன்ற கான்செப்ட் பயங்கரமா பரவிட்டு இருக்குல்ல. ஸோ உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்த்தது பூராவே ரெட் ஃப்ளாக் தானே. எதை வச்சு ரெட் ஃபிளாக்னு சொல்வீங்க? ரெட் ஃப்ளாக் வந்து தெரியல, எனக்கு அது தெரியல. செட் ஆகலைன்னா போயிடணும். அது என்ன ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக் தெரியல. ஃபோன் தரலன்னா ரெட் ஃப்ளாக்னு சொல்கிறாங்க. ஃபோன் தரலனா? இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கே நீங்க சொல்றது. இல்லை, இப்போ நீங்கள் உங்கள் பார்ட்னர் கிட்ட நீங்கள் ஃபோன் கேட்குறீங்க, அவங்க தரலனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீ ஏன் தரல? அப்ப அதுல ஏதோ அது ரெட் ஃப்ளாக். அதுல தான் ரெட் ஃப்ளாக். ஓகே ஓகே, யா யூ கேன் சே வாட் எவர் சூட்ஸ் யூ. ஓ, வேற என்ன? ஸோ அப்போ அந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக தான் சொல்கிறீங்க. உங்களுக்குன்னு பர்சனலாக டு யூ ஹேவ் எனி இது? இல்லை. ஓகே, நம்ம ஒன்று வச்சா அது எப்படி டிசப்பாயிண்ட் ஆக போகுது. ஸோ எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. ஓகே. ஸோ லைக் இன்னும் ஒரு 5 இயர்ஸில் பிரார்த்தனாவோட ஃபிலிமோகிராஃபி வந்து இப்படி தான் இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி இது என்னோட ட்ரீம் ரோல் அப்படின்ற மாதிரி ஏதாவது, ஏன்னா வந்து உள்ளே வரும்போதே நீங்கள் யோசிச்சுட்டு வந்திருப்பீங்களா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி? எனக்கு நிறைய என்னோட ஐடியாலஜி வந்துட்டு நிறைய கேரக்டராக வாழணும்னு ஆசை. இப்போது எல்லா கேரக்டர்ஸும் என்னால் பண்ண முடியும். நெகட்டிவ் நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ரொம்ப சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணணும். நான் பின்னாடி உட்காந்து யோசிக்கும் போது என்ன இந்த கேரக்டர் வச்சு எனக்கு சொல்லணும், இந்த படத்தில் நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணீங்களே, இப்படி நடப்பீங்களே, நிறைய அந்த மாதிரி ஒரு மேனரிசம் ஒரு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வந்து அப்படி நான் ஞாபகம் வச்சுக்கணும். மோர் தென் பிரார்த்தா அந்த கேரக்டரை நான் ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் பேரே ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் கேரக்டர் நேம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது வந்து தட் இஸ் யுவர் தாட். ஓகே. இப்போ எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுலேருந்து வந்து தட் டு பீங் அ கேர்ளில் பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட், எனக்கு இப்படி இருக்கணும், என்னோட வேர்ல்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும், கனவு இருக்கும் சின்ன வயசில். அது டுவர்ட்ஸ் தட் ஒன்லி வீல் ஆல் மூவ். அந்த மாதிரி வந்து பிரார்த்தனாவோட ட்ரீம் வேர்ல்டு அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும்? அதில் எப்படி இருப்பாங்க பிரார்த்தனா? நான் ட்ரீம் பண்ணது எல்லாமே இருக்கணும். நான் பயங்கரமா ட்ரீம் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஒரு சார்ட்டே போட்டு லிஸ்ட் வச்சிருக்கேன். நீங்க அது 1-2 அது ஒரு உலகமே இருக்கு. சரி, அதுல வந்து ஒரு ஃபியூ திங்ஸ் இருக்கும்ல, இதெல்லாம் இருக்கும், அது ரொம்ப கியூட்டா இருக்கும் அந்த வேர்ல்டு அப்படின்னா அதுல என்னெல்லாம் இருக்கும்? எனக்கு வந்து பீச் பக்கத்துல இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ வீடு வந்து பீச் பக்கத்துல இருக்கணும். ஏன் சொன்னி அப்படியே சீ பார்க்கணும், தூங்க போது சீ பார்க்கணும். எனக்கு மேபி என்னோட பார்ட்னர், என் மாம் அண்ட் டாட், ஃபைன், அவங்க அம்மா அப்பா ஒரு எல்லாம் நீட்டாக எனக்கு இல்லை உங்களுக்குன்னு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே இருக்குது, உங்களுக்குன்னு பர்சனலைஸ்டாக இருக்கும்ல. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல பீச், அந்த மாதிரி ஃபியூ திங்ஸ். டெய்லியும் பிரியாணி சமைக்கணும் யாராச்சும், நல்லா ஒரு செஃப் பார்க்கணும். இல்லை எனக்கு அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு நிம்மதியாக இருக்கணும். சந்தோஷம்லாம் வந்து ஒரு நாள் 2 நாள் தான். எனக்கு நல்லா தூங்கணும், நான் நினைக்க போது ஏஞ்சிக்கணும். ஓகே. ஸோ டுவர்ட்ஸ் த ஃபைனல் லெக் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட், நீங்கள் வந்துட்டு சின்ன வயசில் வந்து நம்ம அம்மா அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும் அப்படின்னு நம்ம வாங்கி அதை என்ஜாய் பண்ணுறது, அது ஒரு வேறு கைண்ட் ஆஃப் என்ஜாய்மெண்ட். ஏன்னா அந்த டைமில் வி டோன்ட் ஏர்ன் அண்ட் ஆல். பட் வந்து ஒரு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நான் ஐம் குட் அப்படின்னு ஒரு ஃபீலிங், அந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த சேலரி ஒரு பிக் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட், அதை வச்சு நான் எனக்காக இது வாங்கிக்கிட்டேன், அது வந்து லைஃப் லாங் எனக்கு மெமரபுளாக இருக்கும் அப்படின்னா அது என்ன அந்த மொமெண்ட் இருந்திருக்கா? அண்ட் என்னது அது? ஐ திங்க் கார்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கார் வாங்கினேன். ஓகே. பட் எனக்கு அந்த மாதிரி எனக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகிறது, திடீர்னு எங்கள் அம்மா கால் பண்ணி பிரார்த்தனா 20 அனுப்பு 30 அனுப்பு ஏதாச்சும் கேட்டாங்கன்னா எனக்கு அது நான் யோசிக்காம அனுப்புறேன். பிளேஸ் ஆமா, எனக்கு வந்து கேட்பாங்க அம்மா செல்லமா அப்பா செல்லமா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் யோசிச்சுட்டு அவங்க 2 பேர் தான் ஏன் செல்லம். அவங்க எனக்கு கால் பண்ணி அடம் பிடிப்பாங்க, இது அனுப்புறியா. எனக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் உங்களுக்கு நீங்க பண்ணிக்கிட்டது? எனக்கு நான் செகண்டாக தான் யோசிப்பேன், ஃபர்ஸ்ட் அவங்க தான். எனக்கு எது இல்லைன்னாலும் அதை நான் மேனேஜ் பண்ணிப்பேன். ஸோ அந்த ஃபீலிங் இஸ் வெரி பியூட்டிஃபுல். நீங்கள் மற்றவங்களுக்காக ஒன்று பண்ணும்போது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேட் குட் கான்வர்சேஷன்ஸ் வித் யூ. ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் நினச்ச மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் அண்ட் உங்களோட ட்ரீம் வேர்ல்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் சீக்கிரமே க்ரியேட் பண்ணணுன்னு ஐ எம் விஷிங் யூ, மேனிஃபெஸ்டிங் ஓவர் ஹியர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் கவுச் மேனிஃபெஸ்டிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஆன் த ஷோ. தேங்க்யூ ஸோ மச்.